ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லால்பேட்டையில் 100 வருஷம் ஸ்கூலில் உள்ள விழாவை நாளைக்கு கொண்டாடிறாங்க. அதை கொண்டு எல்லாமே இப்போ பார்க்குறதுக்கு நாளைக்கு ஆஃபீஸர்லாம் எல்லாமே வராங்க. ஸ்கூலு ஹெட் மாஸ்டர்லாம் வராங்க. நம்மளும் போய் கலந்து கொண்டுவோம். பார்த்து பிடிச்சிருந்தா லால்பேட்டை நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நமக்கு பழைய பில்டிங்களுக்கு எவ்வளோ அருமையாக எவ்வளோ மெயின்டைன் பண்ணி அவங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்லாம் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்தமாரி ஒரு 100 வருஷத்துக்குள்ள பில்டிங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்தான் சொல்ல முடியும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக அந்த கட்டடம் ஒரு பீஸு கூட உடையாமல் எவ்வளோ சுத்தம் பண்ணி இடத்த சுத்தம் பண்ணி இப்போ பந்தை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக பந்தை போட்டு சுத்தம் பண்ணி இடத்த சுத்தம் பண்ணி எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். அதான் லால்பேட்டையில் பழைய 100 வருஷத்துக்கு உள்ள பில்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அதிசயங்க. அப்படிப்பட்ட பில்டிங்கை நாளைக்கு கொண்டாட போகிறாங்க. லால்பேட்டை நியூஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். எவ்வளோ பிள்ளைகள் வளர்கிறதுக்கு எவ்வளோ பெருசு ஸ்பேஸ் விட்டு ஸ்கூல் அந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சுற்றி ஒரு மரம் வச்சு எவ்வளோ அருமையாக இடத்த விட்டு கிரவுண்டு மாரி வச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்கூலுன்னா 100 வருஷத்துக்குள்ளே இப்போ அந்த மாதிரி செய்ய முடியுங்களா? முடியாது. அதனால தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கட்டடம் அது.